இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை ஆணவ கொலை வழக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவினை பற்றி முழுமையான பதிவு, அவர் எப்படி இறந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை பாளையங்கோட்டையில் வைத்து கடந்த 27ஆம் தேதி காதல் விவகாரத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் சுர்ஜித் என்ற வாலிபரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் உலுக்கி உள்ளது என்றே கூறலாம். தனது சகோதரியுடன் பழகியது பிடிக்காத காரணத்தால் கவின்குமாரை சுர்ஜித் படுகொலை செய்தது தெரிய வந்துள்ளது. கவின் உடலை வாங்க மறுத்து அவரது குடும்பத்தினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் கவினை கொலை செய்த சுர்ஜித்தின் பெற்றோரான காவல் அதிகாரிகள் 2 பேரையும் கைது செய்ய கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதற்கிடையே சுர்ஜித்தின் தந்தை கைது செய்யப்பட்டு விட்டார். இன்று மாலைக்குள் அவரது தாயும் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சுர்ஜித் தந்தை கைது. நெல்லையில் கவின் என்ற ஐடி ஊழியர் கடந்த வாரம் ஆணவ கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உலுக்கி உள்ளது. இந்த விவகாரத்தில் கவினின் காதலி என கூறப்படும் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கவினின் தோழி அதிரடி வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவில் அவர் கூறுகையில், என் அப்பா அம்மாவை தண்டிக்க வேண்டும் என நினைப்பது தவறு, அவர்களை விட்டுவிடுங்கள். கவினுடைய காதலி வீடியோ வைரலாயிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கவினுக்கும் எனக்கும் என்ன உறவு என்று எங்கள் இருவருக்கும் மட்டும்தான் தெரியும். உண்மை தெரியாமல் எனக்கும் கவினுக்குமான உறவு பற்றி யாரும் பேசாதீர்கள். எல்லோரும் எதையோ பேசுகின்றனர் என்று உணர்வுகளுடன் மதிப்பளிக்க வேண்டும். நானும் கவினும் காதலித்து வந்தோம். இது குறித்து எனது பெற்றோருக்கு தெரியும். நானும் கவினும் 6 மாதங்களில் செட்டில் ஆக வேண்டும் என நினைத்து இருந்தோம். ஆனால் அதற்குள் சுர்ஜித் பெண் கேட்டு வருமாறு கவினை அழைத்து சென்றுள்ளார். எனது பெற்றோரை விட்டுவிடுங்கள் என நிலையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் தோழி என கூறப்படும் பெண் வீடியோவில் கூறியுள்ளனர். கவின் காதலிக்கு என்ன தண்டனைன்னு இப்போ பார்க்கலாம். இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு ஏற்கனவே மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நாளுக்கு நாள் வேகமடைந்து வருகின்றது. இதற்கிடையே அரசியல் தலைவர்கள் பலரும் கவின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் ஆண்டுக்கு ஆண்டு ஆணவ கொலைகள் அரங்கேறி வருகிறது. சாதி ரீதியிலான வன்மம் அப்பாவி இளைஞரின் வாழ்க்கையை பாதிப்பதுடன் குடும்பத்தில் எதிர்காலத்தை சீரழித்து வருகிறது. இந்த பதிவு நிறைவடைந்து விட்டது. இந்த கவின்குமாருடைய உயிரும் போயிடுச்சு. நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தார். அவர் வேற ஒரு கேஸ்ட்னால இந்த மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி அவருடைய தம்பியும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவங்க அப்பாவும் கைது பட்டுட்டாங்க. அடுத்தது அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கோ ஏது இருக்கோ நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி போகும்போதும் இந்த மாதிரி ஒரு ஜாதி அதெல்லாம் பார்க்காம வரணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம்.